முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய சகோதரரான மு.க. அழகிரியை நேரில் போய் சந்தித்தது பலருக்கும் ஒரு வியப்பு ஏற்படுத்துச்சு. அப்போது ரொம்ப உருக்கமாக தம்பிக்கிட்ட மு.க. அழகிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காரு. எங்களை மீண்டும் திமுகவில் இணைச்சிங்க, நாங்கள் களப்பணியாற்ற விரும்புகிறோம், எங்கள் தவறுகள்லாம் நாங்கள் மன்னிப்பு கோர்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு மன்னிப்பு கொடுத்துருந்தாங்க. திமுக தலைமை ஒரு ட்விஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மதுரை மத்திய தொகுதியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு வாய்ப்பு மறுக்கப்படலாம். திமுகவுக்குன்னு ஒரு அரசியல் மரபு இருக்கு இல்லையா, அந்த பாணியில் அவரால் அரசியல் நடத்த முடியல. ஏன்னா சமீபத்தில் அவருடைய பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மாவட்ட செயலாளர் போய் கேளுங்க, என்ன கேட்குறீங்க, எனக்கு இதெல்லாம் அதிகாரமே இல்லை, நான் சாதாரண ஒரு கட்சியில் ஒரு தொண்டன். டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அரவிந்த்குமார். இன்றைய நாம் பார்க்க இருப்பது ஒரு தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் திடீரென்று வேறு ஒரு தளத்துக்கு மாற்றப்பட போகிறார் அப்படின்ற ஒரு தகவலோடு தான் இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். அது என்னன்றதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. சமீபத்தில் ராஜ்யசபா தேர்தல் நடந்தது. திமுகவில் இருந்த 4 பேரும், அதிமுகவில் இருந்த 2 பேரும் ராஜ்யசபா உறுப்பினர்களாக தேர்வாகி போனாங்க. அதில் மக்கள் நீதி மையத்தின் கமலஹாசன் ஒருத்தர்ன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே போன்று 2026ஆம் ஆண்டு, அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா, அதற்கு கொஞ்ச காலம் முன்னாடி, அதாவது 2026 மார்ச் மாதம் மீண்டும் ராஜ்யசபாவில் ஒரு 6 இடங்கள் காலியாக போகுது. அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய 6 பேர் சுழற்சி முறையில் அடுத்து மாற்றப்படுவதற்கான தேர்தல் நடக்க இருக்குது. யார் யார் பார்த்தீங்கன்னா, திமுகவில் என்ஆர் இளங்கோ, திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி சோமு, அதே போல் அதிமுகவில் தம்பிதுரை, அதிமுக கூட்டணி ஆதரவோடு இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸோட ஜி.கே. வாசன், இந்த 6 பேருடைய பதவிக்காலம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நிறைவு பெறுகிறது. அப்போ புதிய எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான தேர்தலும் அப்போ தான் நடக்க இருக்கும். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப முழுவீச்சில் இருக்கு. ஏன்னா 2026 மார்ச் என்பது எல்லா தொகுதி பங்கீடுகளும் முடிந்து, கூட்டணிலாம் முடிந்து, அரசியல் கட்சி தலைவர்கள் பிரச்சார காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ என்ன நடக்க போகுது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம், கடந்த ஜூன் 1ஆம் தேதி மதுரை உத்தங்குடியில் 47 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் மிக பிரம்மாண்டமான முறையில் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட செயலாளர் ஒருத்தரான மூர்த்தி தலைமையில் அந்த கூட்டம் நடந்தது. திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு 20 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோலாம் நடத்தி மதுரையை முழுமையாக கைப்பற்றணும் அப்படின்ற இலக்கோட அந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினாங்க. அதில் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிப்பட்ட முக்கியமான தீர்மானங்கள்லாம் நிறைவேறிச்சு. இது இன்னொரு பக்கம் இருக்குது. மதுரைக்கு போன சமயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய சகோதரரான மு.க. அழகிரியை நேரில் போய் சந்தித்தது பலருக்கும் ஒரு வியப்பு ஏற்படுத்துச்சு. ஏன்னா 2014ஆம் ஆண்டு கட்சியில் நீக்கப்படுறாரு மு.க. அழகிரி. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு அரசியல் வனவாசம் தான். அவர் எத்தகைய அரசியல் செயல்பாடுகளையும் மு.க. அழகிரி இல்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் சீட்டில்ன்ற ஒரு கோபத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேர்தலில் திமுக தோக்கும், மு.க. ஸ்டாலின் மண்ணு கவ்வாறுலாம் சொன்னார். ஆனால் திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த உடனே தம்பி நல்லாட்சி தருவார்னு சொல்லிட்டு அதோட அந்த விமர்சனங்களுக்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டார். 4 ஆண்டு காலம் அவர் பக்கம் எந்த சத்தமும் இல்லை. ஆனால் இந்த மதுரைக்கு போகும்போது ஒரு அரசியல் நாகரிகம் கருதியோ இல்லை குடும்ப பாசம் கருதியோ மு.க. அழகிரியை போயிட்டு மு.க. ஸ்டாலின் சந்தித்தார். 2 பேரும் பேசினாங்க. அப்போது ஒரு முக்கியமான விஷயத்த மு.க. அழகிரி தம்பி மு.க. ஸ்டாலின்கிட்ட எடுத்து சொன்னதாக தெரியுது. என்னென்னா, நான் அரசியல் வனவாசம் பூண்டதாகவே இருக்கட்டும், நான் இனிமேல் நேரடி அரசியலுக்குள்ளே வரல. ஆனால் என்னுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, என்னை நம்பியே இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கார். ஏன்னா 1990கள் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவில் மதிமுகன்ற ஒரு கட்சியை உருவாக்கி தனியாக பிரிஞ்சு போகிறார் வைகோ. அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய பல பேர் மதிமுகவில் சாரசாரியாக சேர்றாங்க. குறிப்பாக தென் மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் போனாங்க. ஆனால் அவங்க அத்தனை பேருமே கட்டி காத்து கட்சி சிதறாமல் ஒரு வகையில் தென் மாவட்டங்களில் திமுகவை தக்க வச்சது பார்த்திங்கன்னா மு.க. அழகிரியும் அவருடைய ஆதரவாளர்கள் தான். அதுக்காக தான் அவரை கௌரவப்படுத்த விதமாக தென்மண்டல அமைப்பு செயலாளர், மத்திய அமைச்சர்ன்ற மாதிரியான போஸ்டிங்லாம் அப்போதைய திமுக தலைவரான கலைஞர் கருணாநிதி செஞ்சுருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் மு.க. அழகிரிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட உரசலில் மு.க. அழகிரி அரசியலேருந்து ஓரங்கட்டப்படுறாரு. அவருடைய ஆதரவாளர்களும் ஓரங்கட்டப்படுறாங்க. அதில் முக்கியமான 2 ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரை மாநகர் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய தளபதியும் புறநகர் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய மூர்த்தியும்
ஒரு காலத்தில் மு க அழகிரியுடைய மிக தீவிரமான விசுவாசிகளாக இருந்தாங்க. இன்று அவர்கள் மு க ஸ்டாலினுடைய அதிதீவிரமான விசுவாசியாக மாறி இருக்காங்க. ஆனால் இன்னும் சில பேர் அப்படியே மு க அழகிரியுடைய ஆதரவாளர் தான் நீடிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முன்னாள் துணை மேயர் மன்னன் இருக்கார், மதுரை மாவட்ட அவைத்தலைவராக இருந்த இசக்கிமுத்தி இருந்தார், கோபிநாத் இருந்தார், கொட்டாரம்பட்டி ராஜேந்திரன், முபாரக் மந்திரி, இவங்கெல்லாம் அப்படியே மு க அழகிரிக்கிட்டே நிலை பெற்று இருந்துட்டாங்க. சீரான இடைவெளியில் அவங்களாம் திமுக தலைமை கிட்ட மீண்டும் எங்களை கட்சியில் சேருங்க அப்படின்ற மாதிரி கடிதங்கள்லாம் அமைச்சிருந்தாங்க. கடந்த ஆண்டு 2024 டிசம்பரில் கூட அந்த 9 பேரும் வந்துட்டு திமுக தலைமைக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. எங்களுக்கு 10 ஆண்டுலாம் நாங்கள் வந்துட்டு திமுகவில் எந்த பொறுப்பிலும் இல்லாமல் இருக்கோம், எங்களை மீண்டும் திமுகவில் இணைச்சிங்க, நாங்கள் களப்பணியாற்ற விரும்புகிறோம், எங்கள் தவறுகள்லாம் நாங்கள் மன்னிப்பு கோருறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கு திமுக தலைமை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. இந்த முறை ஜூன் மாதம் போயிருந்தார் இல்லையா, 1ஆம் தேதி போயிருந்தார் இல்லையா, அப்போது ரொம்ப உருக்கமாக தம்பிக்கிட்ட மு க அழகிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கார். எனக்கு நீ எந்த சீட்டும் தர தேவையில்லை, நான் திருப்பி அரசியலுக்கு வரப்போகிறதில்ல, ஆனால் என்னை நம்பி இத்தனை வருஷமாக இருக்கிறாங்க இல்லையா, அதில் யாராவது ஒருத்தரையாச்சும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும், மீதி இருக்கிற சில பேரை கட்சிக்குள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. அதுக்கு கிட்டத்தட்ட பரிசீலனை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை முதலமைச்சர் தந்ததாக சொல்லப்படுது. இது இரண்டாவது பகுதி. முதல் பகுதி 2026 மார்ச் மாதம் ராஜ்யசபாவில் 6 இடங்கள் காலியாகுது. திமுக 4, அதிமுக 2. இன்னொரு புறம் ஜூன் 1ஆம் தேதி தன்னுடைய சகோதரர் மு க அழகிரியை மு க ஸ்டாலின் சந்தித்து பேசிட்டு வந்திருக்காரு. மு க அழகிரி தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு தரணுன்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்காரு. இந்த 2 சம்பவங்கள் எங்கே ஒத்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாவதாக ஒரு முக்கியமான ஒரு புள்ளி, அதாவது மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதி இருக்குது. மதுரை மாநகருக்குள்ள 5, புறநகரில் 5. இந்த மதுரை மாநகரில் மத்திய தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் திமுகவில் ஒரு அறிவுசார் முகமாக அறியப்படக்கூடிய ஒரு நபர். அதே போல் வட இந்திய ஊடகங்கள், மேற்கத்திய ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்களுக்கெல்லாம் திமுகவின் குரலாக அவர் தான் ஒழிச்சிட்ருக்காரு. பெரிய வைரலாகக்கூடிய வீடியோக்கெல்லாம் அவரால் திமுகவுக்கு பெரிய அனுகூலங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் மதுரை மண் சார்ந்த திமுகவின் அரசியல் இருக்கு இல்லையா, அதில் அவரால் பெரிய அளவுக்கு ஒத்துப்போக முடியல. 2006, 2016, 2022 அந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் கூட அவரால் மூர்த்தி போலவோ, தளபதி போலவோ, மணிமாறன் போலவோ களத்தில் இறங்கி அந்த மக்களோட ஒன்றிணைந்து திமுகவுக்குன்னே ஒரு அரசியல் மரபு இருக்கு இல்லையா, அந்த பாணியில் அவரால் அரசியல் நடத்த முடியல. அவர் ரொம்பவே எலீட்டான ஒரு நபராக இருக்கக்கூடியவர். அதனால் அப்படி தான் அவர் தன்னுடைய கட்சி பொறுப்புகளையும் பார்க்குறார். அதனால் இந்த முறை திமுக தலைமை ஒரு ட்விஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 2026 மார்ச் மாதம் மாநிலங்களவையில் காலியாகக்கூடிய அந்த திமுக 4 உறுப்பினர்களில் அந்தியூர் செல்வராஜ், என்ஆர் இளங்கோ, கனிமொழி சோமு, திருச்சி சிவா, இந்த 4 பேரில் ஒருவர், 2 பேர் ரிட்டைன் செய்யப்படலாம், 2 பேர் மாற்றப்படலாம். அதில் ஒருவரா டெல்லியின் முகமா, அறிவுசார் முகமா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை ராஜ்யசபா உறுப்பினராக்கி டெல்லி பக்கம் அனுப்ப திமுக தலைமை ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களா. அதாவது ஏற்கனவே ஆராசா, கனிமொழி, திருச்சி சிவா இவங்க தான் டெல்லியில் திமுக முகமாக இருக்கிறாங்க. இதில் இன்னொரு நபராக அவருக்கு இருக்கிற ஆங்கில புலமை, அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு டெல்லியோடைய எலிட் பொலிட்டிக்கல் கல்ச்சர் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ரொம்ப சூட் ஆவார் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே களத்தில் திமுகவுக்கு அவருக்குமான அந்த சின்ன ஒரு பிணக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுலேயும் திமுக பாணியை இவரால் பின்பற்ற முடியல. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் தன்னுடைய அண்ணன் மு க அழகிரி வைத்த கோரிக்கை இருக்குது இல்லையா, என்னுடைய ஆதரவாளர்களுக்காச்சும் நீ ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த முறை மதுரை மத்திய தொகுதியில் திமுக வேட்பாளர் மாற்றப்படலாம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் டெல்லிக்கு பேக் செஞ்சுட்டு அந்த இடத்துல மு க அழகிரியுடைய ஆதரவாளர்களை யாரோ ஒருத்தர், குறிப்பாக இந்த முபாரக் மந்திரி இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா மதுரை மாநகராட்சிக்கான தேர்தல் நடக்கும்போது இவர் மு க அழகிரி ஆதரவாளர்ன்றனால திமுகவில் சீட்டு தரல. ஆனால் இவர் தன்னுடைய மனைவி பானுவை ஒரு சுயேட்சை வேட்பாளராக 47வது வார்டில் நிப்பாட்டி வைக்கிறாரு. 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த பானு வெற்றி பெறுறாங்க. அப்போவே எல்லாரும் திமுகவில் இல்லாத சமயத்திலும் கூட மு க அழகிரியுடைய ஆதரவாளர்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவர் இத்தனை ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியுது, அப்போ எங்களுடைய செல்வாக்கு இன்னும் குறையல அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டது. அதனால் இந்த முறை மதுரை மத்திய தொகுதியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு வாய்ப்பு மறுக்கப்படலாம். அவருக்கு பதிலாக மு க அழகிரின் ஆதரவாளரான முபாரக் மந்திரிக்கு சீட்டு வழங்கப்படலாம் அப்படின்னு பேசப்படுது. இதுக்கு எந்த அளவுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒத்துப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அவர் அதற்கு இசைவு தான் தரக்கூடிய மனநிலை தான் இருக்காருன்றதை புரிஞ்சிக்கலாம். ஏன்னா சமீபத்தில் அவருடைய பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா,
சில விஷயங்கள் மாவட்ட செயலர் போய் கேளுங்க, என்ன கேட்குறீங்க, எனக்கு இதெல்லாம் அதிகாரமே இல்லை, நான் சாதாரண ஒரு கட்சியில் ஒரு தொண்டன் அப்படின்ற மாதிரியான அந்த மனம் வெறுத்து பேசக்கூடிய பல்வேறு பேட்டிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல 2026 ராஜ்யசபா தேர்தல் வரும்போது அதற்கு திமுக சில வேட்பாளர்களை தெரிவு செய்யும்போது பிடிஆர் பழனிவேல்ராஜன் பெயரை திமுக தலைமை முன்மொழிந்தால் அதற்கு அவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய மனநிலை தான் இருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல் சமீபத்தில் இந்த மு.க. அழகிரி மு.க. ஸ்டாலின் சந்திப்பும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒருத்தர் வாய்ப்பு தரக்கூடும் என்ற கோரிக்கையும் ஓரளவுக்கு அதற்கு இசைவான ஒரு தருணங்களாக தான் அரசியலில் புலப்படுது. எதுவாக இருந்தாலும் மதுரை மத்திய தொகுதியில் இந்த முறை ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்றதான் நம்மளுடைய கணிப்பு. இது போன்ற ஒரு விரிவான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.